குருநாதரை தரிசிக்க இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரில் அதிரடியாக வந்து இறங்கிய இந்தியாவின் அதிமுக்கிய தலைவர். ஸ்ரீரங்கம் கோவிலில் 5 அடுக்கு பலத்த பாதுகாப்பு. வரவேற்க காத்திருந்த ஆளுநர் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இரண்டு நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வருகை தந்திருக்கிறார். பிரசித்தி பெற்ற ஸ்தலமான திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு அர்ச்சகர்கள் கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். முன்னதாக சென்னையில் இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் அங்கிருந்து விமானம் மூலமாக திருச்சி வந்தடைந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் திருவாரூர் சென்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 10வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு அவர் பட்டமளித்தார். விழாவை முடித்துக் கொண்டு மாலை 4:30 மணி அளவில் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரே இருக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்றின் பஞ்சங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் வந்து இறங்கிய குடியரசுத் தலைவர் அங்கிருந்து கார் மூலமாக ஸ்ரீரங்கம் சென்று சுவாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. சுவாமி தரிசனத்திற்கு பிறகு மாலை 6 மணிக்கு காரில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு புறப்பட்ட அவர் தனி விமானம் மூலமாக டெல்லி விரைந்திருக்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோவிலில் 5 அடுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.